சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சொத்து தகராறு காரணமாக கணவர் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் தாக்கியதில் மனைவி மற்றும் மகள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். இன்று காலை ஆத்தூர் அருகே நடைபெற்ற இந்த சோக சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே தாய் உட்பட 3 குழந்தைகளுக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. தாய் மற்றும் மேலும் ஒரு குழந்தை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து தகராறு காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது சேலம் மாவட்டம் கெங்கவெளி அடுத்துள்ள 74 சேர்ந்தவர் அசோக்குமார், இவருடைய மனைவி தவமணி. இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 3 குழந்தைகள், அதாவது தாரணி, அருள் பிரகாஷ், அருள்மொழி ஆகிய 3 குழந்தைகள். இந்நிலையில் இன்று காலை அவருடைய உறவுகள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தவமணி மற்றும் 3 குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த 3 பேரும் பொறுத்த வரைக்கும் காயங்களுடன் வெட்டப்பட்ட நிலையில் குழந்தைகள் அருள் பிரகாஷ் மற்றும் வித்யதாரணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. தவமணி மற்றும் குழந்தை அருள்குமரியை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் நேரில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கார். அதே போல இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் முதற்கட்ட விசாரணையில் சொத்து தகராறு காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த கணவர் அசோக்குமாரை கெங்கவெளி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொத்து தகராறு காரணமாக பெற்ற குழந்தைகளையே கணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் நெய்வேலியில பொறுத்த வரைக்கும் ஓட்டுநராக பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பல நாட்களாகவே குடும்ப தகராறு இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என தெரிகிறது. இன்று காலை அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அரளம் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்த போதுதான் ரத்த வெள்ளத்தில் அந்த 3 குழந்தைகளும் மனைவியும் இருந்திருக்காங்க. 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலே இருந்திருக்காங்க. மனைவியும் மேலும் ஒரு குழந்தையும் தற்போது ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் தடயங்களையும் பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க. சொத்து தகராறு காரணமாக சேலத்தில், அதாவது மனைவி மற்றும் 3 குழந்தைகளை கணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கெங்கவள்ளியில் 2 குழந்தைகள் வெட்டி கொல்லப்பட்டது தொடர்பாக எஸ்பி கௌதம் கோயல் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருவது தொடர்பாகவும் கொலைக்கான காரணம் பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.